அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, சைனஸ் ப்ராப்ளத்துக்காக இன்னைக்கு பார்க்க போறோம். சைனஸ்னால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. காலைல எழுந்தோடனே அடுக்கு தும்மலா இருக்கு சார், நான் தலை குளிச்சா எனக்கு ரன்னிங் நோஸ் ஆயிடுது சார், தலை ஃபுல்லாவே பாரம் ஆயிடுது சார், பின்பக்கம் எனக்கு அதிக வலி வந்துடுது, தலைவலி வருது அப்படின்னு, ஒரு சின்ன தூசி பட்டாலே என்னால் தாங்க முடியல, ஏசியில இருக்க முடியல, நிறைய பிரச்சனை நம்ம கிட்ட சொல்றாங்க. கால் பாத அழுத்த முறை சிகிச்சையில நான் தொடர்ந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய நீங்களும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி, சார் நீங்க கரெக்டான பாயிண்ட்ஸை எப்படி அந்த அழுத்து முறை எல்லாம் சொல்லித்தராங்க, அதோட சூட்சமமான எப்படி இயக்கினால் அந்த நோய் சரியாகுங்கிறத யாரும் சொல்லலைன்னு சொன்னீங்க. மிக்க நன்றி. நான் அனைவருக்கும் இந்த பயிற்சியை இலவசமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது அவங்கவுங்க இதை கத்துக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல செஞ்சு நோய்கள்ல இருந்து வெளியில வரணும். ஏன்னா இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற நோய்கள் எல்லாமே எல்லாரு வீட்லயும் 4 பேர் இருந்தா ஒருத்தவங்களுக்கு நான் சொன்ன நோயை பூரா இருக்கும். என் வீடியோ பூரா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். ஏன்னா நோய் இல்லாம யாருமே இங்க கிடையாது, அதுதான் உண்மை. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வருமுன் நோயை காப்போம், வந்தாலும் சரி செய்வோம். இது அக்குபஞ்சர் நியதி. ஓகேவா? பஞ்சபூத தத்துவத்தின் நியதி அதுதான். ஓகேவா? இன்று வீடியோ பார்க்க வந்திருக்கோம். உங்க கர்மாவை, நோயை சரி செய்ய வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நம்ம சைனஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சைனஸ் பெரிய பிரச்சனையா இப்போ உருவெடுத்திருக்கு. இதுக்கு எந்தெந்த பாயிண்ட நம்ம பாத அழுத்துமுறை சிகிச்சையில நம்ம பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம எந்த பாயிண்ட தொட்டாலும் சோலார் பிளக்ஸையும் கிட்னி லைனையும் தொடாம அடுத்த உறுப்புகளுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஏன் சார்னு கேட்பீங்க. கிட்னி தான் நீர் சக்தி, நீரின்றி அமையாது உலகுங்கிறோம். நம்ம உடம்புங்கிறது 80% நீரால தான் ஆயிருக்கு. அப்போ நீர் தான் முக்கியங்கிறதுனால மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட சக்தி பூரா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இருக்குன்னு சொல்றோம். அதனாலதான் நம்ம கிட்னி லைனை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு தான் அடுத்த உறுப்புகள் எங்க நமக்கு பிரச்சனையோ அதை முறைப்படி தூண்டி சரி செய்யறது தான் இந்த பாத அழுத்து முறை சிகிச்சையில ஒரு பிளஸ். ஓகேவா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி கட்டை எடுத்துக்கிறீங்க. 2வது 3வதுக்கு விரல்களுக்கு இடையில ஒரு கோடு போட்டு கொண்டு வந்தீங்கன்னா நேரம் அந்த உள்ளங்கால அரிப்பு வரும் இல்லையா, பள்ளம். இதுதான் நல்லா பொறுமையா மூச்சு எடுத்துடுங்க. இது சோலார் பிளக்ஸ். இதை 10 முறை அழுத்தம் கொடுத்துக்கிறீங்க. அடுத்து ஒரு விரல் கீழே, அதுக்கு அடுத்த ஒரு விரல் கீழே அட்ரினல் கிளாண்ட் பம்ப் பண்ணிக்கிறீங்க. உங்களோட எனர்ஜியை குறையாம சரி பண்ணிக்கிறது, ஆற்றலை சமநிலைப்படுத்துறதுக்கு அதை பம்ப் பண்ணி உறுப்புகளை சரிநிலை பண்றதுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு அதுக்கு ரிசீவ் வாங்கிக்கிறீங்க. அடுத்து ஒரு விரல் கீழே கிட்னி, அதை நல்லா ஒரு 10 முறை, இதை 3 10 முறை பண்ணிட்டு சோலார்ல இருந்து அட்ரினல் வழியாக ஜிக்ஸாக்கா மெதுவா அழுத்தம் கொடுத்து கீழே இறக்கி, உங்களால எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தா தாங்க முடியுதோ அவ்வளவு அழுத்தம் கொடுத்தால் போதுமானது. ரொம்ப வலிக்காம அழுத்தம் கொடுத்து கொண்டு நேராக கொண்டு யூரினரி பிளாடர் சொல்லியிருக்கேன். இந்த கட்டவரல் பகுதியில இருந்து கீழே கோடு போட்டு அப்படியே வரும்போது இந்த இடம் அனைவருக்கும் உப்பலா இருக்கும். இந்த மூட்டு இருக்கு இல்லையா, கல்கோனியம் ஜாயிண்ட், இந்த கல்கோனியம் ஜாயிண்ட் கீழே நேராக பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் அழுத்தினா வலிக்கும். இதை அழுத்தினீங்கனாலே வலிக்கும். இதுதான் பிளாடர், யூரினரி பிளாடர். இதுல நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்துடணும். இதுல இருந்து எடுத்துட்டு இறக்கி இங்க கொண்டு இங்க ஒரு ப்ரெஸ்ஸிங் மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஒரு 10 முறை நீங்க கொடுத்துடணும். இது கிட்னி, சோலார் பிளக்ஸ், அட்ரினல் எதையும் பம்ப் பண்ணி யூரினரி ட்ராக் வரையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு சக்தியை உடம்புல எனர்ஜியோட அளவை கரெக்டா எல்லா உறுப்புகளும் கொடுக்கறதுக்கு இது உதவியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சைனஸ் ப்ராப்ளத்துக்கு என்ன பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா, சைனஸ் அப்படிங்கக்குள்ளே நம்ம உடனே என்ன நினைச்சுக்கணும், சைனஸ் எங்கிருந்து வருது அப்படின்னோடனே உடனே எல்லாம் மூக்கை தான் காட்டுவீங்க. இந்த மூக்குக்கு மட்டுமே சிகிச்சையை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் சைனஸை வின் பண்ணவே முடியாது. அதை ஓப்பனாக சொல்லிடுறேன்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைனஸ் பார்த்தீங்கன்னா மூக்குல எனக்கு வந்து மூக்கு வளைஞ்சிருக்கு சைனஸ் வந்து அப்படின்னு சொல்லி நான் கிரைண்டிங் வச்சு உள்ள குடஞ்சி விட்டாங்க, எனக்கு வந்து மூக்கு வந்து சர்ஜரி பண்ணி சரி பண்ணாங்க. எந்த ஜென்மத்திலையும் சைனஸ் சரியாகாது. நல்லா காதுல வாங்கிக்கிங்க. நம்ம எப்படி பார்க்கணும், உள் உள் உறுப்புகளை வெளி உணர்வு உறுப்புகளோடு தொடர்புடையதுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது பண்ணாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த நீரை உருவாக்குறதுக்கு நம்ம முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா காற்று, O2. அப்ப H2Oங்கிறது நீரு. அப்ப காற்றுங்கிறது H2O அப்படின்னு நீரு, காற்று அப்படிங்கிறது O2 ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது, அதாவது நமக்கு இயற்கையில இருந்து கிடைக்குது. அதை யாரு ரிசீவ் பண்றது, நம்மளது நுரையீரல். அத மூக்கு வழியா இழுக்கிறோம், அவ்வளவுதான். மூக்கு தட்ஸ் ஆல் அந்த காற்றை உள் இழுக்கும் ஒரு உறுப்பு, அவ்வளவுதான். வெளி உணர்வு உறுப்பு. அதை ரிசீவ் பண்ணி உடம்புக்கு அதை வந்து சுத்த காற்றா வந்து மாத்தி ஒரு பக்கம் கரியமல வாயுவை வெளியே அனுப்பி ஆக்சிஜனை ரத்தத்துல கலக்க வச்சு நம்ம செல்களை புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலை பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா நுரையீரல். இப்போ நம்ம வந்து மூக்குக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா நுரையீரலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமான்னு இப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்றோம், பஞ்சபூத தத்துவத்தின்படி அடுத்து பார்க்கக்கூடிய உறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நுரையீரல். நுரையீரல் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஆக்சிஜன் சப்போர்ட்டிவ் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்க நுரையீரல் பகுதியில ப்ரெஷர் பண்ணணும். நுரையீரல் பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தைராய்டு. ஓகே, இது தைராய்டு. நுரையீரல் பகுதி இது கழுத்து பகுதி, இது தைராய்டு பகுதி. இந்த மேடு இருக்கு இல்லையா, இந்த மேடு ஒரு விரல் கீழே, இந்த மேட்ல இருந்து ஒரு விரல் கீழே, இந்த மேட்டை அப்படி இந்த மேடை இப்படி விரல வச்சிங்க, அதுக்கு கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுங்க, அது கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து நல்லா பாருங்க, இந்த மேடு நீங்க எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இந்த மேடு அப்படியே நுரையீரல். முக்கியமான ஆக்சிஜனை இரத்தத்திற்கு கொடுப்பதற்கும் செல்கள் புதுப்பிப்பாவதற்கும் உயிர் வாழ பிராணன் அவசியம். அதை நமக்கு கொடுப்பதற்கு பிரபஞ்சத்திலிருந்து நம் காஸ்மிக் எனர்ஜியை உடம்புக்கு ரிசீவ் பண்ணி பிராண சக்தியை உடல் முழுவதும் ஓட செய்வதற்கு இந்த நுரையீரல் மிகவும் முக்கியமானதா இருக்கு. இது எப்படி சார் இயக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கட்டையில ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ண, இந்த மாதிரி பின்பக்கம் திருப்பிங்க, ஒரு அழுத்தம் கொடுத்து நான் செய்யற மாதிரி நான் கையை எப்படி கொண்டு போறேன் பாருங்க, நல்லா பாருங்க. இந்த முறையில் அந்த இதுக்கு கீழே ஒரு விரல் கீழே சொன்னேன், இந்த இடம் ஃபுல்லாவே நுரையீரல் தான். ஓகேவா, அப்படி வச்சுங்க, நுரையீரல் தான். அதாவது நுரையீரல் ரெண்டு பக்கம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது வலது பக்கம் எடுத்திருக்கேன், இடது பக்கம் இதே இடத்துல தான் இருக்கு. அதாவது இந்த பக்கம் இப்படி ஏத்தணும், நல்லா கவனிச்சிங்க. வலது பக்கம் ஏத்த வேண்டும், இதை நல்லா கவனிச்சுக்கணும். அப்பதான் நுரையீரல் நீங்க ஒர்க் பண்ண முடியும். வலது பக்கத்தில் நுரையீரலை ஏற்ற வேண்டும், இந்த வாக்குல கொடுக்கணும். ரைட் தானே? மேலேற்ற வேண்டும், நல்லா கவனிச்சிங்க. இதுதான் ஒரு முக்கியமானது, சூட்சமம், அழுத்தத்தின் சூட்சமம். சும்மா போட்டு அந்த இடத்த குத்திட்டு கிடக்கிறது சொல்லுவாங்க, சும்மா அப்படி அழுத்துங்க சரியா போடும், சரியா போகும். கரெக்டா கிரானிக்கா இருக்கிற நோயெல்லாம் சரியா போகாது, அதையும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி செய்யும் போது நுரையீரலில் இருக்கும் அனைத்து விதமான அடைப்புகளும், அதில் இருக்கும் கழிவுகளும், சளி தொல்லைகள், நிமோனியா, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, நுரையீரல்ல டிபியே இருந்தாலும் சரி, சளி ஒட்டி இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலும் சரி, நாள்பட்ட நெஞ்சு சளி இருக்கு சார், கோலை இருக்கு சார், அப்படி இருக்கு சார், நுரையீரல் கேன்சர் வரையும் சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நுரையீரலையே புதுப்பிக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் சிஸ்டம் இந்த நுரையீரல் பகுதி. இத ஏன் சொல்றேன், ஓகேவா? இதை ஏன் பேர் வச்சுங்க, நுரையீரல் பாதி, அதனால ஏன் சொல்றேன். இதே இப்படி செஞ்சுட்டு இதுல எவ்வளவு சார் ஒர்க் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 5 to 10 நிமிடம். இதுக்கு பிரஸிங் கணக்கெல்லாம் கிடையாது. நீங்க 10 தடவை செய்யுங்க, 5 தடவை செய்யுங்கலாம் கிடையாது. உங்களுக்கு புரியும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பாருங்க. நீங்க வந்து ஒரு 5 நிமிடம் செய்யறீங்க, நல்ல அழுத்தம் கொடுக்கலாம். ஏன்னா இந்த இடம்லாம் அழுத்தம் கொடுத்தா அந்த அளவுக்கு வலிக்காது. நீங்க நல்லாவே கட்டையில அழுத்தம் கொடுத்து இந்த இடம் செய்யலாம். குழந்தைங்களுக்குலாம் சும்மா அமுக்கி விட்டீங்கனாலே, இப்படி தேய்ச்சி விட்டீங்கனாலே சரியாகும். குழந்தைங்களுக்குலாம் அப்படி தேய்ச்சி விடலாம். தேய்ச்சி இந்த பக்கம் தேய்க்கணும், அதான் வலது பக்கம் நல்லா தேய்க்கணும். இப்படி குழந்தைங்களாம் இருந்தா
ஒரு 5-6 வயசுக்கு மேலே குழந்தைங்களே தேய்க்கலாம், சின்ன குழந்தைகள் வேணாம். ஓகேங்களா? தேய்க்கலாம். இடது கால் வைங்க. இப்போ இடது காலில் இல்லை பாருங்க, இடது காலில் தேய்ச்சாச்சு. இப்போ இடது காலில் என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அதே நுரையீரல் தான் பி, அதாவது 2வது செக்ஷன். ஓகேவா? இப்போ ஏ அங்க பாத்தீங்க, பி எங்க போவீங்க. நுரையீரல் மட்டும் 2 பக்கம் இருக்கும். அனைத்து உறுப்புகளுமே ஏபின்னு பிரிப்போம். அது நுரையீரல் மட்டும் பர்டிகுலரா 2 லோபு. ஓகேவா? உங்களுக்கு அனாட்டமி பார்த்தா தெரியும், நுரையீரல் 2 பக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ உடம்பு செக்ஷன் பண்ணும்போது அந்த பக்கம் ஏ இருக்கும், இந்த பக்கம் பி இருக்கும். ஏயை விட பி தான் சிறப்பு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சில அந்த இடத்துல தான் பி செக்ஷன்ல தான் ஹார்ட் பகுதி இருக்கு. ஏன்னா ஹார்ட்டுக்கு அந்த இதய வாழ்வுக்கு கரெக்டா அந்த ஆக்சிஜன் சப்ளை போறதுக்கான வாழ்வுகள் எல்லாமே இந்த சைடு தான் இருக்கு. அதாவது பி செக்ஷன், அதாவது இடது கால். நல்லா கேட்டீங்க, வலது காலில் பார்த்தாச்சு, இடது காலில். இப்போ எப்படி ப்ரெஷர் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே தான். நீங்க நான் சொன்னல இந்த கிட்னி லைன் அதே மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான். அந்த சோலார் ஃப்ளக்ஸ் அட்ரினல் கிட்னி ப்ரெஷர் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து இறக்கி அந்த இதில் ஒரு 10 தடவை விட்டுறீங்க. அதை முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துட்டு இதுதான் வந்து நுரையீரல் பகுதி. நல்லா பார்த்துங்க, அவங்க சொன்ன இடம் தான் இது. ஒரு கீழே நுரையீரல் பகுதி. இப்போ அங்க பாருங்க, அங்க இப்படி ஏத்தி இருப்பீங்க, இப்படி மேல இப்படி ஏத்தி இருப்பீங்க, ஏத்தி செஞ்சிருப்பீங்க. ரைட் தானே? இங்க இப்படி இறக்கணும். ரைட் தானே? இப்படி இறக்கும். புரியுதா? நல்லா கவனிங்க. ரைட் தானே? 3 ஸ்ட்ரோக்கு. அதாவது அந்த அந்த இது இருக்குல்ல திரச்சி, அந்த மேட்டுக்கு மேல ஒரு ஸ்ட்ரோக்கு, அதுக்கு பக்கத்துல கீழேவே ஒரு ஸ்ட்ரோக்கு, அதுக்கு கீழே ஒரு ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்னா அதாவது அழுத்தம், நல்ல முறையில் ஒரு அழுத்தம். இப்படின்னு அங்க ஒரு 5 நிமிஷம், இங்க ஒரு 5 நிமிஷம் நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் அழுத்தம் கொடுத்து அமுக்கலாம், தப்பே கிடையாது. இப்படி செய்யும் போது நுரையீரலில் நாள்பட்ட தேக்கமான சளிகள் எல்லாமே உடஞ்சி வெளியில வர ஆரம்பிச்சிடும். சார் இதுக்கும் சைனஸ்க்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குன்னு கேட்காதீங்க. நுரையீரலை சரி பண்ணீங்கனாலே மூக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, மூக்குல எனக்கு சளி பிடிச்சிருக்கு, சைனஸா இருக்கு, வீசிங் இருக்கு, ஆஸ்துமா இருக்கு, அது நுரையீரல் அந்த சிற்றறைகள்ல வந்து எனக்கு வந்து சளி வந்துருக்குன்னு சொல்றாங்க சார், எனக்கு சுவாச குழல் அலர்ச்சி இருக்காங்க சார், எல்லாமே எதுல அடங்கும்? ரைட் தானே? நுரையீரல தான் அடங்கும். ஓகே தானே? நீங்க மூக்குல ஒரு கட்டி வந்தாலும் நுரையீரலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா மூக்குல இருக்க கட்டி சரியா போயிடும். இதுதான் அக்குபஞ்சரோட தத்துவம். நீங்க உள்ள இருக்கிறது, நாங்க வந்து வெளி உணர்வு உறுப்பை வந்து உள்ள இருக்கிறத தான் நாங்க பாக்குறோம். உள்ள சரி பண்ணா வெளியில சரியாயிடும். அதுதான் வந்து இதோட சூட்சமமான மெத்தடு. நீங்க வெறும் மூக்கவே சொல்லியிருப்பாங்க, அப்படி சொன்னா சரியாகாது. இதை முடிச்சுட்டு இப்போ அடுத்து சார் மூக்குக்கு ஒண்ணுமே பண்ணக்கூடாதா சார் நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா பண்ணணும். அது என்ன அடுத்த இயக்க முறையில் அது என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வலது கால் வச்சு இப்ப திருப்பி வலது காலுக்கே வந்துட்டேன். ஓகே, இப்ப 2 இயக்க முறை முடிஞ்சிருச்சு. எதை இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிட்னி லைன் அந்த இயக்க முறை பார்த்தீங்க, நுரையீரலுக்கான ஏபியை பார்த்து முடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது, நீங்க கேட்டீங்க இல்லையா சார் மூக்குன்னு சொல்றேன், அப்போ மூக்குல என்னதானே எனக்கு பிரச்சனை, மூக்கு அப்புறம் என்னதான் பண்றது, மூக்குல எனக்கு வலி வேற இருக்கு, கட்டி இருக்கு, உள்ள பாத்தீங்கன்னா அரிக்குது, உள்நாக்கெல்லாம் அரிக்குது, சைனஸ்னால இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ரன்னிங் நோஸ் ஆகிட்டு இருக்கு கேட்குறீங்க. மூக்கு ஒரு பக்கம் அடைக்குது சார், காலைல இந்த பக்கம் அடைக்குது, சாயங்காலம் இந்த பக்கம் அடைக்குது, காலைலனா லெஃப்ட் அடைக்குது, சாயங்காலம் பண்ணக்கா ரைட் அடைக்குது, இப்படி மாத்தி மாத்தி அடைக்குது. இப்போ இதுக்கு என்ன நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் சொல்ல போறீங்க நீங்க கேட்குறீங்க. ஓகே, இப்போ நுரையீரல் பார்த்தாச்சு. அடுத்து வந்து மூக்கு பகுதியை நீங்க பார்க்கணும் இல்லையா? இது கட்டை விரல். கட்டை விரல்ல நல்லா பாருங்க, கட்டை விரல்ல அதாவது வெளிப்புறம். ஓகே தானே? இந்த பக்கம் அதாவது சுண்டு விரல் சைடு கிடையாது, வெளிப்பக்கம். இந்த ஹெட்லைன் இருக்கு இல்லையா, இந்த ஹெட்லைனுக்கு ஓரத்துல நல்லா கவனிங்க. இந்த ஹெட்லைனுக்கு கட்டை விரல் ஹெட்லைனுக்கு இந்த ஓரப்பகுதி, கட்டை விரல் இந்த ஹெட்லைனுக்கு இந்த ஓரப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஓரப்பகுதி தான் மூக்கு, மூக்கு பகுதி. நல்லா பாருங்க, கட்டை விரலுக்கு ஹெட்லைன்ல உள்ளதுதான் இந்த மூக்கு பகுதி. இந்த மாதிரி கட்டையை வச்சுக்கிட்டு நீங்க இப்படியே அழுத்தம் கொடுக்கலாம். இது எவ்வளவு சார் நேரம் சார் கொடுக்கணும்? இதை 10 தடவை கொடுத்தா போதுமா, 5 தடவை கொடுத்தா கேட்காதீங்க. கண்டிப்பாக நீங்க இந்த பாயிண்ட ஒரு 5 நிமிடம் வந்து இதுல வேலை பார்க்கணும். இதுல மூக்கடைப்பு, மூக்குல இந்த வளைஞ்சிருக்கு, சைனஸ் ப்ராப்ளத்தினால மூக்கே வந்து சில பேருக்கு பிரச்சனையா இருக்குன்னா இந்த இடத்துல கடுமையா வலி இருக்கும். அந்த வலி
வலி வந்து நீங்க செய்ய செய்ய குறைய குறைய அங்க பிரச்சனை சரியாகுது. அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. எங்க பிரச்சனை இருக்கோ அங்க வலிக்கும், அந்த வலி களைய அங்க நோய் களையும். இதுதான் இதோட சூட்சமமான முறை. ஓகே தானே? இதை நல்லா போட்டு நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்துருங்க. ஓகே தானே? நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களால என்னென்ன ஸ்ட்ரோக் கொடுக்க முடியுமோ அதில் கொடுக்கலாம், அழுத்தம் கொடுக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது முக்கியமானது. இப்பதான் சப்ஜெக்டுக்குள்ளே வரீங்க. நீங்க சைனஸ் சொன்னீங்க இல்லையா? அடுக்கு தும்மல். லைட்டா ஒரு தூசி பிடிச்சாலும் பக்கத்துல தும்மல் வருது சார், என்னால ஒரு சின்ன புகை ஒத்துக்க முடியல, சாம்பிராணி புகை ஒத்துக்கல, இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இது எல்லாத்துக்கும் இனி விடுதலை. ஓகேவா? அனைத்து விதமான விரல் இருக்கு இல்லையா, எல்லா விரல்லையும் அதோட தலைப்பகுதி எடுத்தானே, எல்லா விரல்களையும் இல்ல தலைப்பகுதி, எல்லா விரல்களையும் உள்ள தலைப்பகுதி, அதாவது 10 விரலுமே செய்யணும். 10 விரல்களையுமே தலைப்பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா சைனஸ் தான். இந்த 10 விரல்கள் உள்ள தலைப்பகுதி எல்லாமே சைனஸ் தான். சைனஸ் அதிகமா உள்ளவங்களுக்கு இந்த இடத்தை இப்படி அமுக்கி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த இடத்த இப்படி அமுக்குனீங்கன்னா நெருன்னு மண்ணை போட்ட மாதிரி இருக்கும். அமுக்கக்குள்ளே நறுக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். அப்படி வந்துச்சுனாலே கண்டிப்பா சைனஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கு. அவங்களுக்கு இதை செய்ய செய்ய பேனை குத்துனா ஒரு சவுண்ட் வரும்ல, நறுக்குன்னு, அந்த மாதிரி இந்த இடத்துல நெறியும். அப்படி நெறிஞ்சிச்சுனாலே கண்டிப்பா அவங்களுக்கு சைனஸ்னால அதிக பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் எவ்வளோ சார் அழுத்தம் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த காலுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுக்கணும். அதாவது நீங்கள் அந்த தலைப்பகுதியில் அந்த முதல் பகுதியில் ஆரம்பித்து இதில் அப்படியே டாப் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுக்கலாம், தவறு இல்லை. சைனஸ் உள்ளவங்களுக்கு கையே வைக்க விட மாட்டாங்க, புண்ணுல வலிக்கிற மாதிரி வலிக்கும் இந்த இடம். இந்த இடத்த இந்த 5 விரல்ல நல்லா செஞ்சு விட்ருங்க. அதேமாதிரி அந்த கால்லையும் 5 விரல்ல அதேமாதிரி செஞ்சுட்டு மூக்கு பகுதியும் அந்த கால்லையும் நீங்கள் செஞ்சுக்கணும். ஓகேவா? மூக்கு பகுதி இங்கே சொல்லியிருக்கோம், இந்த இடத்த சொல்லியிருக்கோம் மூக்கு பகுதி, இதையும் செஞ்சுருங்க. இதை செஞ்சுருங்க. அதேமாதிரி அந்த கால்லையும் மூக்கு பகுதி செஞ்சுட்டு, மூக்கு பகுதி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த கால் வந்தோன்னா அப்படியே நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். அப்போ இந்த சைடு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னா மூக்கு பகுதி இங்கே தான் வரும். புரியுதுங்களா? அந்த காலில் பார்க்கும்போது இந்த காலில் தான், இந்த பக்கம் தான் வரும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு இந்த காலில் ஒரு 5 நிமிஷம், அந்த காலில் ஒரு 5 நிமிஷம், இதையும் செஞ்சுருங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு வந்து கிட்னி லைனை சரி பண்ண சொல்லியிருக்கோம், அடுத்து நுரையீரலை சரி பண்ண சொல்லியிருக்கோம், அடுத்து மூக்கு பகுதியை சரி பண்ண சொல்லியிருக்கோம், அடுத்து நான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு சைனஸ்க்கான முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து, அதாவது அனைத்து விரல்களிலும் உள்ள தலைப்பகுதியை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதை வந்து தலைப்பு பகுதியை சொல்லியிருக்கோம். அதை 2 காலில் எல்லாமே 2 காலையும் தான் செய்யணும். ஒரு காலில் செஞ்சால் போதுமா சார், 2 நிமிஷம் செஞ்சால் போதுமா சார், 3 நிமிஷம் கேட்காதீங்க. உங்களுக்கு சர்டிஃபைட் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரோக், அதாவது ஒரு ஆர்கனுக்கு 5 நிமிடம் அப்படி கணக்கு பண்ணிக்கிங்க. இப்போ சைனஸ்ன்னு சொன்னால் 5 நிமிடம், நுரையீரலுக்கும் சொன்னால் 5 நிமிடம், அப்படி கணக்கு பண்ணிக்கிங்க. அப்போ தான் இதுல இருந்து முழுமையான சிகிச்சையை உங்களுக்கு தர முடியும். சுமார் 1 நிமிஷம் செஞ்சால் போதுமா சார், 10 தடவை 20 தடவை அப்படின்லாம் செஞ்சோம் அப்படின்னா, இப்போ கிட்னிக்கு மட்டும் 21 தடவை செய்யுங்க போதும். ஏன்னா அதை வந்து தூண்டி விட்டாலே போதும், அது ஆற்றல் எனர்ஜி ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு 5 முறை அங்கே ஒர்க் பண்ணணும். அதுவும் வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் 10 நிமிஷம் கூட அங்கே கட்டையை வச்சு கரெக்டாக, அதாவது கட்டை வச்சு குத்தி புண்ணாக்கிறாதீங்க காலை. நல்லா ஒரு கட்டைனா அழுத்தமும் இருக்கணும், அந்த உங்கள் காலையும் பாதிச்சிடக்கூடாது. அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் போட்டு காலை போட்டு கிழிச்சு புண்ணாக்கி வச்சிடாதீங்க. நான் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் சும்மா நார்மலான கட்டையாகவே வாங்கிங்க. இந்த மாதிரி ஏதாவது மழுங்கின கட்டையாக வாங்கிக்கிங்க. அவங்களால தாங்க முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்து பாருங்க, என்னால் தாங்க முடியலப்பா அழுத்தம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இம்மிடியட்டாக அந்த அழுத்தத்தை குறைச்சிட்டு குறைவாக கொடுங்க, தவறு கிடையாது. 10 நாளில் சரியாகிறது ஒரு 20 நாளில் சரியாகும். சும்மா நீங்கள் எடுத்த கவுத்துன்னு போட்டு கண்ணா புண்ணான்னு போட்டு குத்தி காலை புண்ணாக்கிட்டு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன் சார், கால் பூரா புண்ணாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், இது வந்து ட்ரை ரிஃப்ளெக்ஸ் இப்படி பண்ணலாம். நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கிங்க, அவங்களுக்கு வலிக்காது, எரியாது. குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுக்கும்போது, குழந்தைகள்லாம் ஏகப்பட்ட குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க, அடிக்கடி சளி பிடிக்குன்னு கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததை பெரியவங்கலேருந்து சிறியவங்கலேருந்து ஒரு 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் எல்லாருமே டெய்லி காலையில் இல்லை சாயங்காலம் எம்டி ஸ்டமக்கில், நல்லா கேட்டுங்க, எம்டி ஸ்டமக்கில் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். 21 நாள் உங்களை அடுக்கு தும்மல் இருந்தால் நல்ல முறையில் உங்களுக்கு சரியாயிரும். இதை வந்து ஆத்மாத்மமா நாங்கள் கிளினிக்கலில் கொடுத்து நிறைய பேருக்கு ரிசல்ட் கண்ட ஒரு அற்புதமான சூட்சமமான விஷயத்தை தான் உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கேன். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க என் வீடியோவை. நிறைய பேர் சிகிச்சை அவ்வளோ காசு கொடுத்தேன் இவ்வளோ காசு கொடுத்தேன் சார், எனக்கு வந்து சிகிச்சை சரியாக கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை செஞ்சுட்டு வர சொல்லுங்க. 21 நாள் உங்களுக்கு சரியாகும். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.
இது இல்லை எனக்கு சரியாகலை, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும், நீங்கள் வேற எதுவும் சிகிச்சைக்கு போய் தேவையில்லாமல் பணத்தை விரயம் பண்ண தேவையில்ல. அப்படி நீங்கள் ஏதாவது விரயம் பண்ணணும்னு நினச்சிங்க, வாங்கணும் ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா, சித்த மருந்துகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இதை செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு முழுவதுமாக சரியாகும். வயதானவங்களுக்கு இது ஒரு நல்ல வீசிங் ப்ராப்ளம் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு இதை செஞ்சு பாருங்க. குழந்தைகளுக்கு தயவு செய்து சொல்கிறேன், 5 வயதுலேருந்து குழந்தைகள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. சும்மா ப்ரெஸ்ஸிங் மட்டும் கட்டையெல்லாம் வேணாம் உங்களுக்கு, சும்மா கையிலே நான் சொன்ன இடத்த மட்டும் சும்மா அது இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி மட்டும் விடுங்க, வேற எதுவுமே பண்ண தேவையில்ல குழந்தைகளுக்கு. பெரியவர்களுக்கு மட்டும் கட்டையை யூஸ் பண்ணுங்க. சரி தானே? இப்போ இன்னைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நல்ல தகவல்களையும் நல்ல விஷயங்களையும் நிறைய பேருக்கு சொல்லுங்க. இறைவன் நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு பகிரும்போது மட்டும்தான் இறைவன் உங்களோட இருப்பான். அதை நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன், அதில் இறைவன் என் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறத இன்னும் 4 பேருக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா இறைவன் உங்களோட இருந்து உங்களுள் இருந்து அவர் செயல்படுவார். ஓகேங்களா? நீங்கள் அனைவரும் இதை செஞ்சு பலன் பெற்று நோயில்லாத சமுதாயம் படைப்போம். நன்றி, வணக்கம்.